கொடுத்திருக்காரு பாருடா. உனக்கு சைக்கிள் பெருசு, எனக்கு பள்ளிக்கூடம் தான் பெருசு. விளையாட்டு விளையாடுறா போடா. அம்மா பரமசிவம், மாணிக்கம், ரவி, ரவி, கதிரேசன் சார். அவன் பசங்களோட சேர்ந்து பம்பலாட்டிட்டு இருக்கான். நான் வரும்போது பார்த்தேன் சார். உன்னையா கேட்டேன்? நீ உட்காரு. கார்மேகம், கதிரேசா, இதுதான் பள்ளிக்கூடத்துக்கு வர நேரமா? எங்க போய் சுத்திட்டு வர? சார் வந்து வந்து பேசாத. ஒழுங்கா படிக்கிற பயலாச்சேன்னு கொஞ்சம் அன்பு காட்டினா பயம் இல்லாம போயிருச்சு இல்ல? பட போய் பெஞ்ச் மேல இரு. போ. வீட்டு பாடம் எழுதிட்டு வர சொன்னே, எல்லாரும் எழுதிட்டு வந்திருக்கீங்களா? ரவி, ஸ்லேட்டை கொடு. என்னடா அது? எல்லாம் தப்பு தப்பா எழுதிருக்கிற. தூங்கிக்கிட்டே எழுதுனியா? இல்ல சார், எழுதிக்கிட்டே தூங்குனேன். ஏண்டா அவர் அடிக்கிற? எல்லாரும் சிரிக்கிறாங்க சார். நீ படிக்கிற லட்சணத்துக்கு சிரிக்காம அழுவாங்களா? சரி, படிக்க வேண்டிய பருவத்தில் ஒருத்தர் தூங்குறான்னா வாழ்க்கையில எதுக்குமே பயன்படாம போயிடுவாங்க. அதை மறந்துடாது. இந்த உட்கார். கதிரேசா, உன் பலகை எடு. ஏன் உன் ஸ்லேட் உடைஞ்சிருக்கு? என்னடா பாக்குற? நான் கேட்கறதுக்கு போது சொல்லு. ரவி அண்ணன் கீழே தள்ளிட்டான், அப்போ உடஞ்சு போச்சு. ஏண்டா ரவி, நீ தப்பு செஞ்சுட்டு கதிரேசன் விளையாடிக்கிட்டு இருக்கான்ட்டு கிட்ட போய் சொன்னியா? ஏறா பெஞ்ச் மேல, ஏறா பெஞ்ச் மேல. அண்ணாண்டா ரவி, ரவி, அந்த வாக்கியா உன்னை பெஞ்சு மேல நிறுத்தி வச்சான். வரட்டு இங்க நம்ம வீட்டு பீரோ மேல நிறுத்தி வைக்கிறேன். வணக்கங்க. இந்த ஊழ கும்பிடுக்கு ஒண்ணும் குறைச்சால் இல்ல. மன்னிக்கணும், அந்த கும்பிடு போட்டு இந்த கைக்கு பழக்கம் இல்லைங்க. அதனாலதான் பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற வித்தியாசம் தெரியாம நடந்திருக்க. நான் யாரு? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். இவன் யாரு? என்கிட்ட படிக்கிற மாணவன். என்கிட்ட படிப்பான். இந்தயா, பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை கண்கலங்கி நான் பார்த்தது இல்லையா? என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைய பெஞ்சு மேல ஏற்றி வச்சிருப்பேன். இந்த வயசுலயே இவன் பொய் சொன்னாங்க. அதனாலதான் நான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன். ஐயா, கவனிச்சு வளர்க்காத பயிரும் கண்டிச்சு வளர்க்காத பிள்ளையும் கடைசியில பயன் தராதுங்க. என் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு நீ யாரியா? ஸ்கூல்ல எத்தனையோ மண்டி பிள்ளைங்க படிக்குதுங்க. அதுங்க அடியும் உதவ மீதி யாரியா கேப்பா? இப்படி சொல்லாதீங்க. நான் வாத்தியார். எனக்கு உங்க பிள்ளையும் ஒண்ணுதான், ஊர் பிள்ளைங்களும் ஒண்ணுதான். எனக்கே புத்திமதி சொல்றியா? நீ வேலை பார்க்கறிய பள்ளிக்கூடம், அது யார் கட்டணம் தெரியுமா? எங்க அப்பன். இப்படித்தான் என்ன புரிஞ்சுக்காம ஒரு வாத்தியா போன வருஷம் என் பிள்ளைய ஃபெயில் ஆக்கிட்டான். என்ன செஞ்சேன் தெரியுமா? அவன என்ன செஞ்சீங்க? பள்ளிக்கூடத்தை விட்டே தூக்கிட்டேன். நீ பிள்ளை குட்டிக்காரன், இந்த புத்திசாலித்தனமா நடந்துக்க. என்ன பகச்சு உன் பொழப்ப கெடுத்துக்காத. போயிட்டு வா. வர்றேங்க. நீ என்ன பட்டு தேய்க்கிறியா இல்ல பாத்திரத்தை பட்டு உடைக்கிறியா? மன்னிச்சிடுங்க எஜமா, கை தவறி விழுந்துருச்சு. அது இருக்கட்டும், உன் புருஷனுடைய யோக்கியதைய பாத்தியா? இன்னும் வரலீங்களா? என்ன கேக்குறியா? அவ என்னைக்கு தான் ஒழுங்கா வந்தான். நெஞ்சில கொஞ்சமாவது பயம் இருந்தா காலாகாலத்துல இந்த மாடுகளை பத்திக்கிட்டு காட்டுக்கு போயிருக்க மாட்டான். தப்புதாங்க. உனக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சியும் புத்திசாலித்தனமும் அவனுக்கு இல்லையே. ஏதோ பரம்பரையா உங்க குடும்பம் எங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு வருதுங்கிற பரிதாபத்தினால அவனை இன்னும் நான் வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்ல எஜமா, கோச்சுக்காதீங்க. நாளையில இருந்து அவரை ஒழுங்கா வேலைக்கு அமைச்சு வச்சிருங்க. சரி சரி, வேலை கவனி. பார்வதி, பார்வதி. என்னங்க? பார்வதி, சாவடிக்கு பக்கத்துல இருக்கிற வயல்ல நான் மாடு மேய்க்க போறேன். பொன்னிச்சாமி என்ன தேடி வருமா, வந்தானா உடனே அங்க அனுப்பிடு. என்னங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வர வர உங்க நடத்தையே சரியில்லைன்னு நம்ம எஜமான் கூட என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார்.
பொன்னுசாமிக்கு சரி புள்ளையா குட்டியா பொண்டி கட்ட அவன் அப்பா வச்சுட்டு போனதை சூதாடியா பாதிய தீர்த்துட்டான். நமக்கு ஒரு புள்ளை இருக்கு, அவனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு மனசுல இருந்தா நீங்க இந்த பயலோட சேர்ந்து இப்படி சீட்டாடிக்கிட்டு திரிவீங்களா? புள்ள 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 மெதுவா பேசு புள்ள. நம்ம பையன் திண்ணையில உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் காதுல இது விழுந்தா அப்பனை பத்தி என்ன நினைப்பான்? அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம்? ஒண்ணே ஒண்ணு சீட்டாடுற அவ்வளவுதான். அது ஒண்ணு போதுமே குடிய கெடுக்க. ஏடி கத்துற? அதையும் விட்டு தொலைச்சான். எப்போ விட்டத புடிச்சதும். நாம் வசிக்கும் நாடு பாரத நாடு, இது நம் தாய் நாடு. கண்ணா கண்ணா கதிரேசா, படிக்கிறியா? படி படி நல்லா படி. அப்பா வேலைக்கு போற? ஆமா வேலைக்கு தான் போறேன். இந்த பாரு, இந்த 5 பைசாவை நீ வச்சுக்கோ, இந்த 10 பைசாவை உன் கையால அப்பா கொடு. ஏப்பா தினமும் நீ என்கிட்ட காசு கொடுத்து உன் கையால குடுன்னு வாங்கிட்டு போறியே, எதுக்காக? நான் சொல்றேன்டா, உங்க அப்பா ஆட்டத்துல ஜெயிக்கணும் பாரு, அதுக்காக. ஆட்டமா? என்னடி புரியாதவளா இருக்கிற? ஒண்ணுடா கண்ணா, சாவடியில கரகாட்டம் அத நான் பார்க்க போறேன். அத உங்க அம்மா சும்மா சொல்ற. நானும் வரப்பா. ஆமாடா, அங்க இருக்கு. நீ படிப்ப கவனி, உங்க அப்பா ஆட்டத்தை கவனிப்பாரு. போங்க போங்க, ஆட்டம் நின்னுடு. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா புது தினசா விட்டுற? இதாண்டா விட்டத குடிக்கிற ஆட்டம். ஓஹோ ராஜாவா? எனக்கு தான் ஜெயிப்பு. போடு. நீ தானே? நிறுத்து. எவ்வளவு வச்சுக்கிறான்? எவ்வளவு நீ சொல்றியா அதுக்கு நான் சம்மதம். 8 இந்த 8 இந்த வர்ற ராஜா. இல்லையா மறுபடியும் போடுறா? எவ்வளவுடா? அதே 8 தான். காச கிழவை. என்னடா இப்படி சொல்ற? ரூபாயா இருக்குதுடா. பாரு, சீட்டு போடு. பட்டு ஆசு. இது என் அதிர்ஷ்ட ஆசு. இதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. இன்னொரு ஆட்டம் போடு, அப்புறம் பணம் தரேன். முடியாதுடா, முதல்ல பணத்தை கொடுறா. அப்புறம் தரேன்டா. ஓட்ட முடிஞ்சு வச்சுட்டு ரூபாய் சொல்லி ஏமாத்திரியா? இல்லையா கட்டிய விடுறா. வர வெள்ளிக்கிழமை காசு நான் கொடுத்துறேன். நீ கொடுக்க மாட்டேன், ஏமாத்திருவேன். இப்ப கொடுத்துட்டு தான் போகணும். பணம் இல்லைன்னு சொல்ற. எங்க இருந்தா பணம் வரும்? பணத்தை கொடுத்து வாங்கிக்க. உனக்கு வெள்ளிக்கிழமை பணம் தரேன்னு சொன்னடா. பணத்தை கொடுத்து வாங்கிக்க. இந்த விஷயம் பண்ணையாருக்கு தெரிஞ்சா என்னை வேலை விட்டு நீக்கி வரா. என் பொண்டாடி புறப்படும் போதே சொன்னா, அந்த பயல்களோட சேர்ந்து சீட்டாடி கெட்டு போவாதீங்கன்னு. கேட்டானா பொண்டாட்டிக்கு இவ்வளவு பயம் இருக்குல்ல. தப்புதாண்டா நீ குடுக்க போறியா இல்லையா? குடுக்க சொல்லிட்டான்ல, அப்படியே நான் நம்ப மாட்டேன். அடிச்சுட்டடா. பரவாயில்லடா, பரவாயில்ல. நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. இந்த தடகிய குடுத்துடுறா. குடுடா குடுடா. ஏய், நீ குடுக்கிறதா நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். நான் இது வரைக்கும் யாரையாவது கை நீட்டி அடிச்சிருக்கேனா? இல்ல. இன்னைக்கு விளையாட்டுல அந்த செல்லையா பையன் தட்டையை புடிச்சு இழுத்துட்டான். அதுக்காக அவனை போட்டு அடிச்சுட்டீங்களா? அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே. ஆத்திரத்துல நான் அறிவு கட்டு போய் அவனை கொன்னுட்டேன். கதவை தர.
திருவள்ளுவர் பாடசாலையின் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களுக்கும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மலர் மாலைகளை அணிவிக்கிறேன். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும்படி கல்வி அதிகாரி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளுகிறேன். நெல்லு கதிரேசன். அடுத்து பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவன் கதிரேசன். அடுத்து பேச்சு போட்டியில் 2வது பரிசு பெற்ற மாணவன் மாணிக்க வாசகன். ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற மாணவன் கதிரேசன். நாட்டின் செல்வங்களே, மாணவ மணிகளே, வருங்கால சமுதாயத்தின் தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் தான் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் அக்கறையோட படிச்சு கதிரேசனை போல ஆகணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கதிரேசனை போலவே திறமையுள்ள மாணவர்களா ஒவ்வொருத்தரையும் ஆக்கணும்னு ஆசிரியர்களை கேட்டுக்கிறேன். வணக்கம். கல்வி அதிகாரி அவர்கள் திறமையுள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது எங்க கடமை. என் வகுப்புல பல மாணவர்கள் படிக்கிறாங்க. கதிரேசனை போல எல்லாரும் முதல் பரிசு வாங்கலைன்னாலும் ஏதோ ஒரு பரிசு வாங்குறாங்க. ஆனா நம்முடைய மதிப்பிற்குரிய மிராஸ்தார் அவர்களுடைய மகன் மட்டும் எந்த பரிசும் வாங்காம தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யோ, நீ வருத்தப்பட்டு பேசல, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி பேசுற நீ. இல்ல, உங்க பையன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இப்படி சொன்னேன். ஒரு நாள் உங்க பையன் தவறு செஞ்சான், நான் தண்டிச்சேன். அப்படி செய்தது தப்புன்னு நீங்க என்ன கண்டிச்சீங்க. அதே நேரத்துல தவறு செய்யாத பிள்ளைக்கு தண்டனை கொடுத்ததுக்காக கதிரேசனுடைய தாய்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அது எங்க பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா அது உங்க பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. அதனுடைய பலனை இப்ப நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க இல்லைங்களா? ஒரு பிள்ளை படிச்சு திறமையுள்ள மாணவனா வர்றதுக்கு ஆசிரியர்கள் மட்டும் பாடுபட்டா போதாது, அதுக்கு பெற்றோர்களும் ரொம்ப உதவியா இருக்கணும். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னதே தவிர யார் மனசையும் புண்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. நிறுத்தியா? உங்களையும் சொல்லிட்டு நல்ல மாதிரியா பேசுறேன். இந்த வட்டாரத்துக்குள்ள என்னை எதிர்த்து பேசுறேன்னு எவனுமே கிடையாது. ஏண்டா ரவி, ஏண்டா அழுகிற? உனக்கு பரிசை கிடைக்கலன்னா? இல்லப்பா, பரீட்சையில. கவலைப்படாதரா, நீ பாஸ் ஆகுற. வாடா வாடா. கும்பிடுறேன். வா பார்வதி, வா. ஐயா கூப்பிட்டதா மூக்க வந்து சொன்னா. ஆமா பார்வதி, நான் தான் கூப்பிட்டு வச்சேன். ஆமா, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லைங்க. நானும் விசாரிச்சு பார்த்ததுல அவன் இன்னும் போலீஸ் கையில அகப்படலையா. தலைமறைவாவே தெரியுதானா? அவர் தப்பான வழியில போனாரு. இன்னைக்கு போலீஸுக்கு பயந்து தலைமறைவா தெரிகிறார். நான் அவமானத்துக்கு பயந்து ஊருக்குள்ள தலகாட்ட முடியாம நிக்கிறேன். ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் தலை குனிஞ்சி போறதுக்கும் பொம்பளை மட்டும் காரணம் இல்லைங்க, ஆம்பளையும் பொறுப்போட இருக்கணும் இல்லைங்க எஜமா. நடந்தவன் நினைச்சு கவலைப்படாத பார்வதி, இனிமே நடக்க வேண்டியதை பாரு. ஏதோ அவன் இருந்தான், மாடு மேய்ச்சு கொண்டு வர்ற சம்பளத்தை சூதாடி தோத்தாலும் 5 or 10 வீட்டுல கொண்டாந்து கொடுத்தான். இப்ப என்ன செய்வ? உன் வருமானத்தை மட்டும் வச்சு நீ உன் பிள்ளை எப்படி சாப்பிடுவீங்க? அதுதான் எஜமா எனக்கும் புரியல. இந்த பாரு, உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் மாடுகளை கவனிக்க சரியான ஆள் கிடைக்கவே இல்லை. நாளையிலிருந்து உன் மகன் கதிரேசன் அனுப்பி வை. இங்க இருக்கிற மாடுகளை அவனே மேய்க்கட்டும். உன் சம்பளத்தோட 10 ரூபா கூட போட்டு தர்றேன். மன்னிக்கணும் எஜமா, அவனை 4 எழுத்து படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமையை புரிஞ்சுக்காம நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அவன் எத்தனை எடுத்து படிச்சாலும் கடைசியில மாடு மேய்க்கத்தானே வரணும். பிறகு அவனுக்கு படிப்பு. காலங்காலமா கை நாட்டு வச்சே பழக்கப்பட்ட எங்க பரம்பரையில
இவனாவது எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு தான் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏசமா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சோத்துக்கே வழி இல்லையே, பிறகு அவனை எப்படி நீ படிக்க வைப்ப? வசதி உள்ள வீட்டு பிள்ளைங்க தான் படிக்க முடியும்னு இருந்த காலம் மாறி போச்சுங்க. இன்னைக்கு நம்ம சர்க்கார்ல இலவசமா சோறு போட்டு படிப்பும் சொல்லி கொடுக்கறாங்க. அதனால என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சிடுவேங்க. அது சரி. மாடு மேய்க்கிற பயல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் மாடுகளை யார் மேய்க்கிறது? மாட்டுக்கு சொந்தக்காரங்களே கவனிச்சுக்க வேண்டியதுதான். நீங்க மனசுல எதை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏசமா. பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவுல என் மகன் நல்லா படிக்கிறான்னு அங்கிருந்த பெரியவங்க எல்லாம் சொன்னதும் உங்க முகம் போன போக்கே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வேலைக்காரி பெத்த புள்ளைய புகழ்ந்து பேசுறாங்களே, நம்ம புள்ளைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையேங்கிற பொறாமையில என் மகனை மாடு மேய்க்க அனுப்பி வையின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படியே வச்சுக்க. இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு? உன் மாமனார் என் வீட்டுல மாடு மேய்ச்சான், உன் புருஷனும் என் வீட்டுல மாடு மேய்ச்ச வந்தா, பரம்பரையா உங்க குடும்பம் பார்த்து வந்த தொழில உன் மகனும் பார்க்க வேண்டியதானே? எஜமா கோச்சிக்க கூடாது. ஒரு காலத்துல உச்சி வெயில்ல கூடைய சுமந்து கடலையோ கடலேன்னு வேர்க்கடலை வித்துதான் உங்க தாத்தா இவ்வளவு காசையும் சேர்த்தார். அதுக்காக அது உங்க பரம்பரை தொழிலாச்சே. நீங்க ஏன் இப்ப கூடைய சுமந்து தெரு தெருவா வேர்க்கடலை விக்கலன்னு நான் உங்களை கேட்க முடியுமா ஏசமா? என்ன வரம்புக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? பாவம் பொண்ணாச்சே, புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டானு நினைச்சு உனக்கு உதவி செய்ய நான் வந்தா என்னைய எதிர்த்து பேசுற நீ? 10 தேட்டா உன் பிள்ளைய பட்டதாரியாக்க போற? படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணாம், பணம். படிக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாது ஏசமா, புத்தியும் வேணும். அது என் பிள்ளைகிட்ட நிறைய இருக்கு. படிப்பு இருக்கே, அது காவேரியில ஓடுற தண்ணி மாதிரி. அத மாட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம், மாடி வீட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. படிப்பு எல்லாருக்கும் சொந்தம் தான். ஆத்து நிறைய தண்ணி ஓடினாலும் கை உள்ள வந்தா அள்ளி குடிக்க முடியும். கழுத புதுதான் சுமக்கணும், புஸ்தகத்தை சுமக்க நினைக்கலாமா? எஜமா, 10 தேய்க்கிறவ புள்ள 10 தான் தேய்க்கணுமா? மாடு மேய்க்கிறவ மகன் மாடுதான் மேய்க்கணுமா? ஆமா. இல்லன்னா உன் பிள்ளை படிச்சு பட்டதாரியாகி இந்த ஊருக்கு கரெக்டாவா வந்தா போறான். ஏன் வர முடியாது? எப்படி முடியும்? மனசுல நம்பிக்கை இருக்கு, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. படாத பாடுபட்டு என் பிள்ளைய பட்டதாரியாக்குவேன். மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெற்ற பிள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தல. என் பேரு பார்வதி இல்ல. சவாலா விடுற நீ, இனிமே உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. போவழிய போறேன் ஏசுமா. நியாயத்தை பேசினேன், அநியாயமா என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்குங்க. குப்பமேடும் ஒரு நாளைக்கு கோபுரம் ஆகலாம், கோபுரமும் ஒரு நாளைக்கு குப்பமேடாகலாம். காத்து எப்பவும் உங்க திசையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க. அது என்ன போல ஏழைங்க பக்கமும் திருப்பி வீசும். அதை மறந்துடாதீங்க. என் புள்ள கழுதையா, அவன் படிக்க கூடாதா? மாடுதான் மேய்க்கணுமா? பெருசா சொல்லிட்டீங்களே. என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சிருவேன். அந்த முருகன் இருக்கான், அவன் பாத்துக்குவான். நீ என்ன நிஜமா? என் பையனுடைய சர்டிபிகேட்டை கொடுன்னு நீ கேட்டுக்க. அதை கொடுக்கறதுக்கே எனக்கு மனசு வரல. நல்லா படிக்கிற ஒரு மாணவனை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டே போகும்படியா செய்துட்டானே, அந்த பெரிய மனுஷன் நல்லா இருப்பானா? அது சரி, நீ எந்த ஊருக்குமா போற? எனக்கே தெரியலையா. நான் சொல்றதை கேளுமா. மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு ஸ்கூல் நிர்வாகியா இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அதை கொண்டு போய் அங்க கொடுத்தேன்னா அவங்க உனக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நல்லதுங்க ஐயா. உன் நிலைமையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அருணகிரி உனக்கு எப்படியும் வேலை கொடுத்து ஆதரிக்கணும்னு லெட்டர்ல எழுதியிருக்காரு. இங்க குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வேண்டியதா இருக்கு. அந்த வேலையை நான் உனக்கு கொடுக்குறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு நீங்க கொடுக்கிற வேலையை நான் பொறுப்போட பாத்துக்கிறேம்மா. உங்க மகன் நல்லா படிக்கிற பையங்கிறத இந்த சர்டிபிகேட் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. எப்படியோ பையனை உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். அவனை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க. மாமி, நான் நல்லா படிக்கணும், எனக்கு நிறைய புத்தியா கொடுக்கணும். ஏமா என்ன அப்படி பாக்குற? உன்னை பார்த்துதாண்டா நான் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் உன்னையே பாக்குறேன். சரி சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க.
வாத்தியார் சொல்லி கொடுக்கிற பாடத்தை கவனமா படிக்கணும். மத்த புள்ளைங்க உங்ககிட்ட ஏதாவது கோவமா பேசினாலும் நீ எதிர்த்து பேசக்கூடாது. பாதையில போகும்போது அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காம ஓரமா போகணும். புரிஞ்சுதா? தெரியுமா? போயிட்டு வா. என் ராஜா இல்ல, என் கண்ணு. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு போகவே மாட்டேன். என்னப்பா இது? வேல்முருகா, ஆயா, நல்ல வேலையா இங்க வந்துட்டீங்க. இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. என்னன்னு கேளுங்க. அப்படியா? வாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னா சொன்ன, இனிமே அப்படி சொல்லுவியா? சரி, நேரமாச்சு, புறப்படு. சரி, போயிட்டு வரேன் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா ராஜா, போயிட்டு வா. வரேன்யா. போயிட்டு வா. வாசு, கீழே இறங்கு. பஸ் நிக்கிறதுக்குள்ள ஓடி வந்து ஏறியே, தவறி விழுந்துட்டா என்ன ஆறது? தப்புதான் ஆயா. இப்ப வா உள்ள வா. இவ்வழக்கை தீர விசாரித்ததில் சாட்சியங்களை கொண்டு சோமுதான் கொலை செய்தான் என்பது நிரூபணமாகிவிட்டது. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கொலை நடந்திருப்பதால் மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை விதிக்கின்றேன். அப்பா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாரு. உள்ளே வாப்பான்னு சொன்னேன். அவர் வரப்போ வாசப்படி தட்டி கீழே விழுந்துட்டாருமா. அதான் நான் அப்படி சத்தம் போட்டேன். கனவு கண்டியாப்பா? ஆமாமா. அம்மா, உன்னை ஜாகிரதையா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனார். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவர் நம்மளை தேடி வந்தே தீருவார். கதிரேசா, இனிமே நீ மனசுல எதையும் நினைக்க கூடாது. படிப்புல கவனமா இருக்கணும். தெரியுதா? சரிம்மா. படுத்து தூங்க. பாபு, இப்படியா சாப்பிடுறது? சோத்தை கீழே சிந்தலாமா? ஆயா இன்னைக்கு சோறு கொண்டு வர போல இருக்கு. நம்ம போடுவோமா? வா, இன்னைக்கு கொஞ்சம் போடு. இந்தடா குழம்பு, இந்தடா பொரியல். வாங்க ஆயா கிட்ட போலாம். ஆயா, உன் சோறு எடுத்து சாப்பிடு. வேண்டாம் பாபு, எனக்கு பசிக்கல. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டா ஆகணும். சாப்பிடுங்க ஆயா, சாப்பிடுங்க ஆயா.
வாப்பா செய்தியை கேளப்பா சொன்னபடி நடந்தா நாட்டின் கண்ணே நீதாம்பா புரிஞ்சுதா சின்ன சின்ன பாப்பா வாப்பா செய்தியை கேளப்பா சொன்னபடி நடந்தா நாட்டின் கண்ணே நீதாம்பா பிடிவாதம் பிடிக்கக்கூடாது தந்த போல பிடிவாதம் பிடிக்கக்கூடாது தொண்டு செய்யும் எண்ணத்தையும் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாது புரிஞ்சுதா சின்ன சின்ன பாப்பா வாப்பா செய்தியை கேளப்பா சொன்னபடி நடந்தா நாட்டின் கண்ணே நீதாம்பா இதோ கொண்டுறேன் பக்கத்து ஊரு நாங்க கோயிலுக்கு வந்தோம். அங்க இருந்த அணைக்கு திடீர்னு மதம் பிடிச்சு எங்களை எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பயந்து ஓடுனா எங்க 2 பேரை மட்டும் துரத்திக்கிட்டே வந்தது. நல்ல வேளை எங்க உயிரை காப்பாத்தினீங்கம்மா. அது மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைகளை எல்லாம் எப்படி காப்பாத்துவேணும்னு ரொம்ப பயந்துட்டேங்க. வாங்க. பார்வதி அம்மா, குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து வந்துட்டதுன்னு தெரிஞ்சது உங்க உயிரை கூட பொருட்படுத்தாம இவங்க எல்லார் உயிரையும் காப்பாத்திட்டீங்க. அம்மா, இதுக்காக உங்களுக்கு எந்த வகையில நன்றி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அம்மா, உங்களுக்கு எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. ஆமா பார்வதி, நீ பெத்தவங்களுக்கு மட்டும் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுக்கல, இந்த பள்ளிக்கூடத்துக்கே பெருமையை தேடி கொடுத்துட்ட. இப்படி எல்லாம் என்ன புகழ்ந்து பேசாதீங்க. என்ன நம்பி இத்தனை குழந்தைங்களை ஒப்படைச்சிருக்கீங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். முருகா, வெற்றி பாதைக்கு விளக்கேற்றி வச்ச தெய்வமே, உன் தயவால என் மகன் 5வது பாஸ் பண்ணிட்டான். இதே போல ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு வெற்றியை கொடுத்து இந்த ஏழை தாயினுடைய ஆசையை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். முருகா, நம்ம குல தெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கப்பா. என் பிள்ளைக்கு காலேஜில இடம் கிடைக்கணும், அவன் படிச்சு பெரிய பட்டதாரி ஆகணும். அதுக்கு நீதாப்பா வழி செய்யணும். சண்முகா, அம்மா சொன்னதெல்லாம் கேட்டியா? அவனுடைய ஆசைய நீதாப்பா நிறைவேற்றிருக்கணும். கதிரேசா, நம்ம சொல்ல வேண்டியதை அவங்கிட்ட சொல்லியாச்சு.
இனி அவன் பாத்துக்குவான். நீ வாப்பா போலாம். ஒரு நல்ல மாணவனுக்கு இடம் கொடுக்க முடியலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நான் என்ன செய்யலாம்? எஸ், பிரின்சிபால் ஸ்பீக்கிங். ஆஹா, சரி. இத முன்னாடியே சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, உங்க மகன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்னையா சொல்றீங்க? ஒரு பையன் இந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தான். அவனுக்காக ஒரு சீட் ஒதுக்கி வச்சிருந்தேன். அவனுக்கு வேற ஒரு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்குன்னு இப்பதான் போன் பண்ணான். அந்த சீட்டை உங்க மகனுக்கு கொடுக்கறேம்மா. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் ஐயா. வாயா கிருஷ்ணா, வா வா. என்னப்பா ஆளை பார்க்காத எப்படிப்பா பேரை சொல்றேன்? குரலை கேட்டவனே பேரை சொல்றதுக்கு கொத்த வாழ்ச்சி அடிக்கிறாக்கி லொக்கு லொக்குன்னு இருமிட்டு வருது. நீ ஒருத்தன் தானேயா? சரிப்பா, வரியா இல்லையா நீ? யோ, வெயிட்டிங் நிக்கிறியா வண்டி? 2 பேர் உள்ள போயிருக்காங்க, வரமாட்டா போ. காலையாத்துல உண்டாந்து கேட்டேன் பாரு, என்ன ஜோட்டல் அடிக்கணும்ப்பா. போட்டு வராதடிக்கு இதெல்லாம் சொல்லு. வாங்கம்மா. எங்க வராமையே போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். என்ன மன்னிச்சுக்கப்பா. என் புள்ளைய காலேஜ்ல சேர்க்கிற அவசரத்துல உனக்கு காசு கொடுக்காம போயிட்டேன். அம்மா, அவர் நமக்கா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. ஏதாவது சேர்த்து போட்டு கொடுங்கம்மா. சேர்த்தொன்னு கொடுக்க வேண்டாங்க, சேர வேண்டியது கொடுத்தா போதும். ஆமா, போன விஷயம் என்னாச்சு? என் புள்ளைக்கு இடம் கிடைச்சிருச்சுப்பா. காலேஜியா? பலே பலே, நானும் பாத்துருக்கேன். எத்தனையோ பேர் பிளைமோத் கார்லயே வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இடம் கிடைச்சது இல்ல. ஏன் ரிச்சான ஏறின அத்தனை பேருக்குமே கிடைச்சிருக்குதுங்க. அவ்வளவு பெரிய ராசி இதுக்கு. அப்போ இந்த காலேஜ்ல சேர்ந்தவங்க எல்லாம் உங்க ரிக்ஷால வந்தவங்க தானே? ஆஹா தம்பி, நீ பெரிய ஆளுப்பா. நான் எத்தனையோ பேரை மடக்கி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன மடக்கிட்ட? அவன் வேடிக்கையா சொன்னான், நீ வித்தியாசமா நினைக்காது. சொன்ன என்ன இருந்தாலும் அம்மா பிள்ளைய விட்டு கொடுத்து பேசுவீங்களா? தம்பி, எத்தனையோ பேர் வாயை கட்டி வயிற்ற கட்டி தம் பிள்ளைகளை கொண்டு போய் காலேஜ்ல சேர்க்கறாங்க. அவங்க பார்வை என்னடான்னா புத்தகத்துல இருக்கிறது இல்ல, பஸ் ஸ்டாப்ல தான் இருக்குது. நீ எல்லாம் அந்த மாதிரி இருக்காதப்பா, புத்தகத்துல மாத்திரம் பார்வை இருக்கட்டும். சரி சரி, வண்டியில இருங்க, வீட்டுல கொண்டு போய் விட்டு போறேன். வேண்டாப்பா, நாங்க நடந்தே போயிடுறோம். சரி, நான் வரேன். வரும். பணம் வந்தாச்சு. வாடா. என்னது என்னது? காலேஜ்ல படிக்கிற பையன் ரிக்ஷா ஓட்டுறதா? என்ன விளையாடுறியா? ஏன்பா ரிக்ஷா ஓட்டுறது கேவலமா? அப்படின்னு நானே சொல்லுவேனா? அறவரை படிப்பு படிச்சவன் நானு. என்ன மாதிரி ஆளு ரிக்ஷா ஓட்டினா பரவாயில்ல. நீ ஒழுங்கா படிச்சவன் கார் மேல காரை போட்டு ராஜா மாதிரி பின் சீட்ல உட்கார்ந்து வரதை விட்டுட்டு முன்னால உட்கார்ந்து வண்டி ஓட்டுறேன்றிய. ராமு, எங்க அம்மா என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களால புஸ்தகம் கூட வாங்கி கொடுக்க முடியல. அவங்க படுற துன்பத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அந்த கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைப்போம் நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். பெத்த தாய்க்கு கஞ்சி கூட ஊத்தாம ரோட்ல துரத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தாயினுடைய கஷ்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற பாரு, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த தொழில 4 பேர் நல்லவனும் வருவான், 8 பேர் கெட்டவனும் வருவான். அவங்களெல்லாம் நீ எப்படித்தான் சமாளிக்க போறியோ? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். அர்த்தம் இல்லாம பேசுறியா? நீ ரிக்ஷா ஓட்டுற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவி செய். நல்ல காரியத்துக்கு உதவி செய்ய நான் என்னைக்குமே தயங்க மாட்டேன். ரிக்ஷால வர்ற வருமானம் எனக்கு பத்தல, அதனால தான் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். அந்த நேரத்துல நீ ரிக்ஷா ஓட்டிக்க, வர்ற வருமானத்தை உன் படிப்புக்கு வச்சுக்க, வாடகை கூட எனக்கு தர வேண்டாம். ரொம்ப நன்றி ராம், நான் வரேன். என்னடா தம்பி பையன், வாடா மாயாண்டே. 2 பேரும் ஒரே குடிசையில் இருக்கோன்னு பேரு. சிநேகிதனா சிநேகிதன். போகும்போது என்னடா சொல்லி அனுப்பிச்சேன்? நான் பீச்சுக்கு போனா சட்டு புட்டு வாடான்னு சொன்னேன்ல, அங்கேயே உட்காந்துக்கிட்டியா மார்க்கெட்ல? பேபி 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 பேபி. ஐயா இருக்கு அவனுக்கு. நீங்க என்னமோ பேபின்னு சொன்னாப்பட்டு இருந்துச்சு. ஆமாங்க, இப்ப என்னோட விளையாடிக்கிட்டு இருந்தது. பிஸ்கெட் வேணும்னு கேட்டது. கார்ல போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள காணாம போயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாரு, நான் என்ன பதில் சொல்வேன்? பேபி பேபி. அழாதீங்க அழாதீங்க. அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? நல்ல நேரங்க, பார்க்க மூக்கு முடியுமா, சும்மா புசு 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 அழகா இருப்பா. என்ன வயசு இருக்கும்? 4 முடிச்சு இப்பதான் 5 ஆரம்பம். அவ்வளவுதானே. 15 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள பேபிங்க பீச்ல காணாம போனாதான் கிடைக்க மாட்டாங்க. 5 வயசு தானே, நிச்சயமா கிடைச்சிருவாங்க. ஏதாவது நகை போட்டிருந்தீங்களா? கழுத்துல ஒரே ஒரு செயின் மட்டும்தான். ஓஹோ, புள்ள பிடிக்கிறவனா தூக்கிட்டு போயிருப்பானா? அதெல்லாம் எங்க பேபி கிட்ட நடக்காது. யாரா புதுசா வந்தா லொல்லன் கடிச்சிடும். என்னங்க இது தமாஷா இருக்குது? அதுக்கு என்னங்க தெரியும், நாய் தானே. நாயா? நாயை பத்தி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். பிஸ்கோத்து, கழுத்துல சங்கிலி, எதிரிகளை பார்த்தா வெள்ளன்னு கடிக்குமா? ஆமா சார், நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏமா என்ன பார்த்தா நாயை முடிக்கிற மாதிரியா தெரியுது? இவருங்க சார், நாயை இல்ல சொல்லாதீங்க, அது என்னுடைய பேபி. சார் சார் சார், தயவு செய்து எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க. உனக்கு பேபி தானே வேணும், கவலைப்படாத, நான் கொண்டுறேன். பேபி பேபி.
பேபி. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிய அந்த நாய்க்கு சொல்லு. ஏன் இது தொலைஞ்சு போகாம இருந்தா நான் உன்னை சந்திச்சிருக்க முடியுமா? டிரைவர் டிரைவர் பேபி கிடைச்சிருச்சு. இவர்தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்படியா சார்? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எங்க உயிரை காப்பாத்துனீங்க, எங்க வேலையை காப்பாத்துனீங்க. சரி சரிப்பா, அதெல்லாம் ஏன் இப்போ இந்த பேபிய டிரைவர்கிட்ட கொடுத்து வண்டியில வச்சு பத்திரமா பாத்துக்க சொல்லு. சரி சாந்தோம்ல போற போது கார்ல இறக்கி விடுறேன் வாங்க. உனக்கு ஏன் வீண் சிரமம்? பரவாயில்ல வாங்க. பரவாயில்ல வாங்க. அப்படி கூப்பிட்டா வர. இதுதான் வீடு. என் பேர் ராமு. என் பேர் சீதா. என் பேர் முத்தையா. ரொம்ப முக்கியம். வா முத்தையா. நீங்க தினமும் பீச்சுக்கு வருவீங்களா? அங்கதான் வேலை எனக்கு. தினம் வருவேனே. நான் வரேன். நானும் வரேன். நம்ம கூட கார்ல வந்தது யார் தெரியுமா? யாரு? கோடீஸ்வரர் குபேரியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அவரோட பிள்ளை அமெரிக்காவில படிச்சுட்டு போன வாரம் தான் மெட்ராஸ் வந்ததா சொன்னாங்க. அவர் தானே இவரு. அப்படியா? சந்தேகமே இல்ல. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க. காரை நிறுத்த சொல்லி கைய காட்டினேன்ல, அத நான் கவனிக்கல. கண்ணை மூடிட்டு காரை ஓட்டக்கூடாதுமா. எதிர்த்து வர வண்டிக்கு பிரேக்கே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஓட்டணும். மிஸ்டர் ஹோம்கார்ட், ஐ அம் நாட் எல்போர். எல்போர் தான் இல்லையே தவிர நீங்க டிரைவ் பண்றத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஷட் அப். கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நான் யார் தெரியுமில்ல? ஜட்ஜ் சத்தியமூர்த்தி டாட்டர். யாரா இருந்தா எங்களுக்கு என்னம்மா? நீங்க வந்தது தப்பு. உங்க அஜாக்கிரதையினால எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? அதுக்காக என்ன செய்ய போறீங்க? கேஸ் எழுதிக்குவீங்களோ? ஏன் எழுத முடியாதா? எழுதிதான் பாருங்களேன். கான்ஸ்டபிள் கொஞ்சம் வரீங்களா? இந்த அம்மா சிக்னலை கவனிக்காம அஜாக்கிரதையா ஓட்டணும் இல்லாம அதிகாரம் வேற பண்றாங்க. இந்த வண்டியை சார்ஜ் பண்ணீங்க, நான் போய் டிராபிக் கவனி. சீதா, என்னதான் செல்லம் கொடுத்து சீரும் சிறப்புமா வளர்த்தாலும் பொண்ணா பிறந்தவ இன்னொருத்தன் வீட்டுக்கு போக வேண்டியதுதானம்மா. அப்படி சொல்லாதீங்கப்பா. நான் கல்யாணம் ஆனா கூட இங்கதான் இருப்பேன். அப்ப சரி, வீட்டோட இருக்கிற மருமக பிள்ளையா பாத்திர வேண்டியதுதான். போங்கப்பா. ஆமா, சாந்தி எங்கம்மா? கன்னிமரா லைப்ரரிக்கு போயிருக்கு. என்னம்மா இப்படி புயல் மாதிரி வர்ற?
ஏக்கா கோவமா இருக்கேன்? அப்பா என்ன ஒரு ஸ்டூடெண்ட் இன்சல்ட் பண்ணிட்டான்ப்பா. ஏம்மா ஏன்? ஹோம் கார்டு ட்ரெஸ் போட்ட உடனே பெரிய சார்ஜென்ட்டின் மனசுல நினைப்பு. இவர் பெரிய துரை, இவர் என்னமோ கையை காட்டினாரோ, நான் என்னமோ இவரை கவனிக்காம போயிட்டேனா. அதனால கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி என்ன சார்ஜ் பண்ணிருக்காப்பானா. நான் சொன்னேன், நான் ஜட்ஜ் டாக்டர்னு சொல்லி கூட என்ன விடலப்பாவன். ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளவு கண்டிப்பாவா பேசுனா? ஆமாப்பா அண்ணா, எனக்கு வந்த கோவத்துல டிராபிக் கமிஷனருக்கே போன் பண்ணலாம் நினைச்சேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இங்க வந்தேன். சரி சரி, நீ ரொம்ப கோவமா இருக்கிற, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு நான் விசாரிக்கிறேன். போ. உங்களுக்கு வேற வேலை இல்ல? இங்க என்ன வேடிக்கை? சினிமா டிராமா கிடையாது உங்களுக்கு? போட 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 விசில் வேற சாருக்கு என்னையா நெருப்பட்டி கொடுக்குறீங்களா? நெருப்பட்டியா? நெருப்பட்டி கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. போயா சும்மா சொல்லக்கூடாது. கார்ல வந்து இறங்குற மாதிரியே தெரியல, கப்பல்ல வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. கிண்டல் பண்ணாதீங்க. உங்க அப்பா குபேரர் மனசு வச்சா கப்பலே வாங்கி கொடுப்பாரு. டிரைவர் சார், நாங்க வரும்போது முன்னால பாத்துட்டு தானே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஆமா சார். நான் வரட்டுமா? வாய வாய. இல்லவ காருங்கிறா கப்பலுங்கிறா, அப்பன் பேரையே மாத்தி சொல்றா. ஓரளவும் புரியலையே. என்னடா தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கிறா? ஒண்ணு இல்லடா, குடிச்ச சாவி வாங்கறதுக்காக பங்களா வாசல்ல இறங்குறனா, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இந்த கோபாலசாமி பெத்த புள்ளைய இந்த வீட்டு குபேரம் புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காடா. அப்படியே மாத்துறாடா. சரி சரி, உள்ளமா பேசலாமா? ஏண்டா, நீ குபேரனுடைய மகன் இல்லன்னு அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லலான்னு வாய் எடுத்தா, அதுக்குள்ளதான் வண்டி டுர்ன்னு புறப்பட்டு போயிடுச்சு. அதுவும் நல்லதா போச்சு. வண்டி புறப்பட்டதா? அது இல்லடா, வசதியான வீடு, அருமையான பங்களா, நல்ல சில்லற நமக்குன்னு அமைக்கும். ஏண்டா ஏமாத்தியா காதல் பண்ண சொல்ற? ஒரே வார்த்தையில சொல்றேன், ஜட்ஜினுடைய மகன் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப ஏமாத்து. இப்ப தாண்டா தெரியுது ஏன் உன்னை வீட்டுக்குள்ள விடாம வாசல்லயே உட்காந்து வச்சிருக்காங்கன்னு. நான் வாசல்ல இருக்கிறேன்டா, நீ வசதியான இடத்துல லொடுக்குன்னு போய் பூந்துக்க. சரி சரி, முதல்ல குடிசைக்கு போடுறேன், நீ சாவி கொடு. முந்தி மாதிரி என்னால வேலை செய்ய முடியல. என்னமோ அடிக்கடி தலை சுத்துது. நாளைக்கு நிறைய நெல் அரைக்க வேண்டியிருக்கு, வர முடியுமா? வராம இருந்தா எப்படிம்மா? வந்துடுறேன். ரிக்ஷா அம்மா, அம்மா, இவங்க உனக்கு தெரியுமா? ஏம்மா, இவங்களுக்கு என்ன? வேலைக்கு போயிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படியா? இவங்களை நானே வீட்டுல கொண்டு விட்டுறேன். நீ நல்லா இருக்கணும்பா. ஏப்பா, இந்த ரிக்ஷாவில நான் எப்படி வந்தேன்? நீங்க ரைஸ் மில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மயங்கி விழுந்துட்டீங்களா? அங்க இருந்தவங்க என் வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சாங்க. அப்படியா? நான் வந்ததுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? வேண்டாமா, அவங்களே கொடுத்துட்டாங்க. காபி சாப்பிடு. அம்மா, படிக்க வேண்டிய புள்ள தாய வண்டியில உட்கார வச்சு ரிக்ஷா ஓட்டிட்டு வந்ததை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? அம்மா, நான் என் கூட பேசாத. அம்மா,
தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கம்மா. நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் வீட்டு செலவுக்கே போதல. இந்த நிலைமையில என்ன படிக்க வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதனாலதான் நான் ரிக்ஷா ஓட்டுறேன். இதை நீங்க கேவலம் நினைக்கிறீங்களா? ரிக்ஷா ஓட்டுறது கேவலம்னு நான் சொல்லலடா. ஆனா போக வேண்டிய பாதையை விட்டுட்டு தடம் புரண்ட நிக்கிறியே, அதை நினைச்சு தாண்டா நான் வேதனைப்படுறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும், அவ்வளவுதானே. எப்போ அந்த தாய்க்கு தெரியாம படிக்கிறத விட்டுட்டு ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சியோ, இனி அந்த தாய் உனக்கு இல்ல. அம்மா, நீ கேடாவது கெட்டுப்போ. அம்மா, அம்மா, உங்க வாயால இப்படி சொல்லாதீங்கம்மா. நான் எதுக்காக இப்படி செஞ்சேங்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. தேவையில்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அம்மா, நான் புஸ்தகம் வாங்கணும்னு பணம் கேட்டப்போ உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கலாமா? அதனாலதான் காலேஜ் விட்டது ஓய்வு நேரத்துல உழைச்சு 4 காசு சம்பாதிக்கணும் இப்படி செய்துட்டேன். இது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருக்கம்மா, மன்னிச்சிருக்க. அம்மா, இது எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்த சபதத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். என்ன நம்புங்கம்மா, நம்புங்க. நம்புறேப்பா, நம்புறேன். இத பாரு, உனக்கு விளையாட்டு நேரம் ஓய்வு நேரம்னு எதுவுமே கிடையாது. தூங்குற நேரம் போக பாக்கி நேரம் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிற. படிப்பை தவிர நீ வேற எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்படலாண்டா. நீ நல்லா படிச்சு ஒவ்வொரு வருஷமும் முதல் வகுப்புல பாஸ் பண்றா. அப்படியே செய்யறேம்மா, அப்படியே செய்யறேன். அம்மா, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? இல்லப்பா. ஏம்மா, உங்களுக்கு தெரியாம நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினேன்னு இப்படி மனசு வருத்தப்படுறீங்களே, என் மேல இவ்வளவு பரிவும் பாசமும் உள்ள நீங்க எனக்கு தெரியாம ரைஸ் மில்ல வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சப்போ என் மனசு எவ்வளவு தூள் துடிச்சிருக்கும். கதிரேசா. வணக்கங்க. வணக்கம். யார பார்க்கணும்? உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன விஷயம்? நான் முருகப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்க அம்மா ஒரு நர்சரியில ஆயாவை வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு வர வருமானம் என் படிப்பு செலவுக்கு போதில்லைங்க. கெசட் ஆபீசர்ஸ் அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணா என்ன போல உள்ள ஏழை மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு உபகார சம்பளம் கிடைக்கும். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். ஏப்பா, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்ல, நீ யாருன்னு தெரியாம எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கறது? கரெக்ட். அப்பா, என்ன அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இன்சல்ட் பண்ணதா சொன்னேனே, அது இவர்தான்ப்பா. ஏன் சார், அன்னைக்கு என்னமோ டாட் போட்டு கத்துனீங்களே, இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு கையெழுத்துக்காக எங்க அப்பா கிட்ட கையை கட்டி நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இதுல கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்கப்பா. சாந்தி, நீ போய் பேனா எடுத்துட்டு வா. ஏப்பா, உன் பேர் என்ன? கதிரேசன். இந்தாங்கப்பா பேனா. நீங்க எழுதுற ரிப்போர்ட்டை பார்த்து இவர் பிரின்சிபால் இவர் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். என்னப்பா அது, அவரை பத்தி ரிப்போர்ட் எழுத சொன்னா சர்டிபிகேட்ல கையெழுத்து போடுறீங்க? சாந்தி, இந்த பேனாவுக்கு நீதிக்கு புறம்பா எழுத தெரியாதுப்பா. இது ஒரு நீதிபதியோட பேனா, எப்பவும் நியாயம் பக்கத்திலேயே தான் இருக்கும். அப்படின்னா இப்போ உங்க பேனா தப்பு பண்ணிடுச்சுப்பா. இவர் யாரு, இவர் நடத்த என்னன்னு தெரியாம நீங்க எப்படி கையெழுத்து போடலாம்? தட்ஸ் எனஃப் சாந்தி. தெரிஞ்சுதாமா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறேன். நீ ஒரு ஜட்ஜ் மகன் சொன்னதுக்கு அப்புறமும் கடமை உணர்ச்சி தவறாம உன்னை சார்ஜ் பண்ணாம பாரு. அதை விட அவனுடைய நல்ல நடத்தைக்கு வேற என்னமா அத்தாட்சி வேணும்? இந்த தம்பி, எப்போ இப்படி நீதி நேர்மையும் தவறாம நடந்துக்க நிச்சயமா நீ முன்னுக்கு வருவேன். விஷ் யூ ஆல் லக். ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம், முன்ன பின்ன தெரியாத உங்க அப்பா கிட்ட என்ன சரியான முறையில் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த கையெழுத்து வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் வரட்டுமா? பை பாய். ஏமா கண்ணு மணி தெரியாம காரை ஓட்டா இப்படி பார்த்து ஓட்டக்கூடாது. சிச்சி, ஆனாலும் இப்படியா? நடு ரோட்ல நடந்து வந்தா அப்படிதான். தப்புதாம்மா. அதை விட பெரிய தப்பு மழை காலத்துல வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றது. ஆமா ஆமா, அதுவும் பெரிய தப்புதான். சார், எங்க சாவி எடுத்து போறீங்க? கொடுங்க அதை. தொடாத. மன்னிப்பு கேள். மன்னிச்சிருங்க. நில்லுங்க, நான் தான் மன்னிப்பு கேட்டேன்.
என்ன சொல்ற? இந்த சட்டைய நீ துவைச்சு கொடுக்கணும். உங்க சட்டையை நான் துவைச்சு கொடுக்கணுமா? முடியாது. வேணா பணம் கொடுக்கணும், ட்ரை கிளீன்ல போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பணம் இருக்கலாமா? ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரே சட்டை தான். இதையும் ட்ரை கிளீனிங் போட்டு அப்புறம் நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? ஹேய், யூ ஆர் a lucky girl. ஒரு குளம் பக்கத்திலே இருக்கு. இந்தாங்க போய் இத துவைச்சிட்டு வாங்க. சாய வேண்டாம். துவைச்சிட்டு வாங்க. இந்தாங்க உங்க சட்டை. துவைச்சு கொண்டு சொன்னா கிழிச்சிட்டு வந்திருக்கிறியா? இது எந்த காலத்து சட்டையோ? நீ போகணும்னு செஞ்சிருக்கிற. இந்த முதல்ல இதை தச்சுக்கிட்டு வா. முடியாது. முடியாது? இதோ பாரு. சார், நம்ம சண்டை போட வேணாம், சமாதானமாவே போயிடும். உங்களுக்கு நான் ஒரு புது சட்டை வாங்கி கொடுக்குறேன். ஓகே? ஓகே. இது போதுங்க. ஐயா, அது வேண்டாம். அதை விட நல்ல சட்டையா பாருங்க. இத பாருங்க, நல்லா இல்ல? ஐயோ, இது ரொம்ப விலை அதிகமா இருக்குமே. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இருந்தாலும் தகுதிக்கு மேல அந்தஸ்து தானா தேடி வரும்போது ஏத்துக்க வேண்டியதுதானே? நிலம் இடம் கொடுக்கலையே. உள்ளத்துல இடம் இருந்தா போதும். இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா, ஒரு தாய் மாமன் அவர் மகனுக்கு உன்னை பெண் கேட்டு லெட்டர் எழுதியிருக்கிறார். அப்பா, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி போட்டுருங்க. அக்கா, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அடியே, இவ்வளவு நாள் வீட்டுல தங்கச்சி மாதிரி இருந்துட்டியே, உன்னை எதுக்கா கிராமத்துக்கு அனுப்பணும்? இங்கேயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைச்சா? நீ இந்த மாதிரியா? ரெண்டு பேரும் வாங்க. அப்படி சாத்தி, என்ன மாதிரி? அப்பா, அக்கா அக்கா, நான் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையை காதலிக்கிறேன்னு சொல்லிடாத. சொல்ல மாட்டேன், பாடி. ஓஹோ, அப்படியா விஷயம்? சீதா, ஓ மனசுக்கு விரோதமா கல்யாணத்தை நடத்த மாட்டோமா? உங்க மாமாவுக்கு சீதா தான் மனசுக்கு பிடிச்ச பையனை தேர்ந்தெடுத்துக்கிட்டா, அதனால உங்க பையனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பாருங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டுறேன். ஆனா ஒண்ணு, நீ பார்த்திருக்கிற மாப்பிளையும் அந்த குடும்பத்தையும் நான் பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் நடக்கும். அவரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும்பா. முதல்ல பாப்போம், அப்புறம் கல்யாணத்தை முடிப்போம். இங்க பாருங்க, நாளைக்கே என்ன பெண் பார்க்க வரல, பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு எங்க மாமனார் வீடு குவேர வீட்டுக்கே வந்துருவேன். ஐயோ, நீ ரொம்ப வேகமா போற. உனக்கு என்ன பொண்ணு தானே பார்க்க வர்றான்? கவலைப்படாத, குடும்ப சமயத்தா வந்து பாக்குறேன். கட்டாயமா வந்துருங்க. நாளைக்கே வந்து பாக்குறேன். போ. ஐயோ, குடும்ப சமயத்தான்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? நம்ம கைவசம் தான் இருக்கானே மாயாண்டி வாட்ச்மேன், அவனை அப்பா ஆக்கிடுறேன். அம்மாவுக்கு தாய் மாமனே பரவாயில்ல. ஆமா, அப்பனாச்சு மாமனாச்சு, அம்மா வேற எங்க காணும்? அம்மா, சாமி, பிச்சை பாருங்க. பிச்சை கேட்கற நேரத்தை பாரு. கொஞ்சம் நில்லுமா. ஆமா, ஒரு நாளைக்கெல்லாம் நீ பிச்சை எடுத்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏதோ 10 பைசா 20 பைசா, காவூர் 60 சோறு கிடைக்கும் சாமி. 3 வேளை சாப்பாடு போட்டு கையிலயும் 3 ரூபாய் தரேன். நான் எப்படி சொல்லணும், நீ அப்படி எல்லாம் கேப்பியா? சாமி, நீங்க சொல்றபடி கேக்குறேன் சாமி. நிஜமாவா? ஆமா சாமி. துக்குமல்லி, அம்மா ரெடி. இவங்கதான் எங்க அம்மா. கும்பிடும் சாமி. வேற ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. அம்மாவுக்கு வேண்டுதல எத்தனை வாட்டி சாமி சாமின்னு சொல்றாங்களோ அத்தனை கத்தனை புண்ணியம் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. இல்லன்னா இவருதான் எங்க அப்பா. குட் மார்னிங். என்னப்பா அப்பா? இந்தங்கப்பா. என்னப்பா? அது ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, பட்டாளத்து பழக்கம். ஆமா, அவர் யாருன்னு சொல்லலையே? நானா சுக்குமல்லி. சுக்குமல்லி ஜமீன்தார் என்னோட தாய் மாமன்.
ஏன் வாக்கிங் ஸ்டிக் இவ்வளவு குட்டையா வச்சிருக்காரு? கெட்டில் கெட்டில் கெட்டிலா? கெட்டில் தவறி கால்ல விழுந்து கை இழுத்துக்குச்சு. டாக்டர் சொல்லிருக்காரு தேகாபியாசம் பண்றதுக்காக குட்டியா ஒரு குச்சி தர்றேன், குச்சி நீட்டு நீட்ட கை நீளும் இல்லையா, அதுக்காகத்தான். உட்காருங்க மாமா. சாந்தி, சீதாவை கூட்டு வந்து பெரியவங்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுமா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கப்பா. அதுல பாருங்க, எது நீங்க? அதாவது சீதா இருக்கிறாளே, even though she came as an orphan at the age of 5, she is just like my daughter. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறோம், எங்களுக்குள்ள தகராறே கிடையாது. நான் அதை சொல்லலைங்க. இந்த வீட்டுக்கு 5 வயசு பொண்ணா ஒரு அனாதையா வந்தாலும் என் பொண்ணு மாதிரியே தான் வளர்ந்துட்டு வர்றா. என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவா. இருந்தாலும் வீட்டு வேலைகள்லாம் அவதான் செய்யறா. வேலைக்காரியா? வயிறு எரியுதுங்க. ஏன் பசி. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல திங்கறதுக்கு ஒண்ணு இல்லையா? வருது வருது. பாய், சாப்பிடுங்க. ஹாரன் சத்தம் கேக்குது. இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் போய் கேட்ட தடுத்து வரேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்க அப்பா இருக்காரு. நான் எப்ப காரணம் வந்தாலும் எனக்கு இவர் தான் கேட்டு திறந்து விடுவாரு. அதனால தான் அப்படி சொல்றாரு. வேணாம் உட்காருப்பா. அடிச்சு சொல்ல கழுத்துல நீ புத்தி காட்டு. சாமி, நான் எத்தனையோ வீட்டுல துண்டிருக்கேன் சாமி. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தான் போடுவாங்க. ஆனா இத்தனையும் நான் சேர்த்து எங்கேயும் துண்ணல சாமி. வேண்டுதல என்னம்மா நீ வளர்ற? வேற என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுங்க. என்னங்க காஃபி கொண்டா சொல்லுங்க. காப்பியா? இந்தப்பா ஒரு தொட்டில காப்பி கொண்டா. காப்பி ஆத்த தெரியுதா உனக்கு? கொடை குடி கேட்டல கொன்னுட்டா, புத்திய காட்டி விட்டா சுத்தம். அடே ஆத்திர கொஞ்சம் ஆடையும் போட்டு கொடுத்துடுறா. ஒரு நாளைக்கு 300 பேருக்கு இந்த கையால காப்பி ஆத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். காப்பி ஆத்தறான் காப்பி. இந்தா குடி. கரையேத்திட்டு என்ன சாந்தி, என்னப்பா? உடனே போலீஸ் போன் பண்ணுமா. ஒரு லாரி கொண்டு வர சொல்ல 4 பேரை பிடிச்சிட்டு போகணும். ஓயா நீ வாட்ச்மேன் தானே? என்ன மன்னிச்சிடுங்க. சொல்லு, நீ வாட்ச்மேன் தானே? குபேரையா வீட்டுல நான் 10 வருஷமா வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். பாக்கெட்ல ஜிலோபி. உன்ன போய் கூட்டியாத பாரு. நீ யாருமா? சாமி சாமி, நான் பேப்பிச்சேன் சாமி. உன்னை குளிப்பாட்டி பல்லக்கல உட்காத்தி வச்ச. போயா நீ ஒருத்த பாக்கி. கெட்டிலுங்க கெட்டிலுங்க. நீ சுக்குமல்லி ஜமீன்தாரா? இல்லைங்க, சுக்குமல்லி காப்பி வைக்கிறவனுங்க. பாருங்களா, உங்க 3 பேரையும் நம்பி என் மானமே போச்சு. ஏன்பா, சீதாவை அடையணுங்கிறதுக்காக வாட்ச்மேனையும் தெருவுல காஃபி விக்கிறவனையும் பிச்சைக்காரி எல்லாமா கூட்டிட்டு வருது? எல்லாத்துக்கும் காரணம் தான் மொட்டை தலை சுரிஞ்சு டிக்கிறானே அந்த வாட்ச்மேன். அவன் பேச்ச கேட்டுதாமா இப்படி ஆயி போச்சு. இனிமே இப்படி நடந்தீங்க. என்ன சார், என்ன மாத்திரம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறீங்களா? சீதா, நீ சீதாவை பணத்துக்காக விரும்புனியா இல்ல அவ குணத்துக்காக விரும்புனியா? குணத்துக்காக. ஏம்மா, உனக்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் வேணுமா இல்ல இந்த வெறும் பையன் வேணும்? இவர்தான்ப்பா வேணும். வெரி குட். ஒருத்தர் 2 பேரும் உள்ளன் போட நேசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடுனீங்க? சீதா உங்களை அப்பானதும் பணக்கார பொண்ணுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். நானும் அந்த